வணக்கம். முனைவர் ராம் கணேஷ். இன்னைக்கு நாம ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகார காப்பியத்திலிருந்து நீர்ப்படைக்காதை பார்க்க போறோம். சிலப்பதிகாரம் 3 காண்டங்களை கொண்டது. அதில் 3வது காண்டமாக இருக்கக்கூடியது வஞ்சிக்காண்டம். இந்த வஞ்சிக்காண்டத்தில் தான் நீர்ப்படைக்காதை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த நீர்ப்படைக்காதைக்குள்ள இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்ணகி மதுரையை எரிச்சிட்டு சேர நாட்டுக்கு உயிர் துறக்கிறாங்க. அவங்க உயிர் துறந்த அந்த செய்தி சேர மன்னன் செங்குட்டுவனுக்கு தெரிய வருது. இந்த கண்ணகியினுடைய வரலாற்றையெல்லாம் சீத்தலை சாத்தனார் சேரன் செங்குட்டுவனுக்கு சொல்கிறார். அந்த நேரத்தில் கூடவே இளங்கோவடிகள் இருக்கிறார், சேரன் செங்குட்டுவனுடைய மனைவி வேண்மாள் இருக்கிறார், இந்த மாதிரியெல்லாம் இருக்காங்க. அப்போ கண்ணகிக்கு ஏதாவது ஒரு சிறப்பு செய்யணும் அப்படின்னு நினச்சவங்க கண்ணகிக்கு ஒரு சிலை வைத்து வழிபாடு பண்ணணும். ஏன்னா நம்முடைய சேர நாட்டில் கண்ணகி உயிர் துறந்து தெய்வமாக மாறியிருக்கிறாள் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தினால அப்போ கண்ணகிக்கு கல் எடுத்துகிட்டு சிலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணி இமயமலையில் போய் கல் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சேரன் செங்குட்டுவன் முடிவு பண்ணுறார். அப்போது இமயமலையை நோக்கி தன்னுடைய படைகளோட போகிறார். அது வடநாடு இமயமலை இருக்கக்கூடிய பகுதி. அங்கே போனால் கனக விஜயர்னு சொல்லக்கூடிய அந்த வடநாட்டு வேந்தர்கள் இந்த சேரன் செங்குட்டுவனை தடுக்கிறார்கள். அப்போ கோபம் கொண்ட அந்த செங்குட்டுவன் என்ன பண்ணுறாருனா தன்னுடைய படையினர் மூலமாக அந்த கனக விஜயரை ஜெயிக்கிறார். ஜெயிச்சதோடு மட்டும் இல்லாமல் கண்ணகிக்காக ஒரு சிலை வடிக்கணும் இல்லையா, அதற்கான கல்லை அந்த இமயமலையிலிருந்து எடுத்து அந்த கனக விஜயர் தலையிலேயே சுமந்துட்டு வர வைக்கிறார். அப்படியாக அந்த வீரக்கலல் அணிந்த அந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுறாருனா இமயமலையில் போய் கண்ணகிக்கான கல்லை எடுத்து அந்த கல்லை அந்த கனக விஜயனுடைய அந்த தலையில் ஏற்றி கொண்டு வர்றார். அப்படி கொண்டு வந்தவர் என்ன பண்ணுறாருனா அந்த கண்ணகிக்கான அந்த கல்லை கங்கை ஆற்றில் நீராற்றார். எப்படின்னா அந்த நீர்ப்படை நூல்கள்னு சிலது இருக்குது. அந்த நீர்ப்படை நூல்களில் வல்லவர்களை வைத்து எப்படி அந்த சிலைக்கு நீராட்டணுமோ அந்த முறைப்படி அந்த நீராட்டுதலை செய்கிறான் அந்த சேரமன்னன் செங்குட்டுவன். அதற்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா செங்குட்டுவன் பாடி வீட்டில் தங்கி இருக்கிறான். பாடி வீடு அப்படிங்கிறது என்னன்னா போர்க்களத்தில் அரசன் தங்குவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு வீடு மாதிரி இருக்கிறத தான் பாடி வீடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் செங்குட்டுவன் என்ன பண்ணுறான்னா அங்கே அந்த பாடி வீட்டிலே தங்குகிறார். அந்த பாடி வீட்டில் நிறைய பேர் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் அந்த மன்னன் அங்கே ஜெயிச்சிட்டான் இல்லையா, அந்த வடநாட்டு மன்னர்களை ஜெயிச்சிட்டாங்க. அப்போது அந்த ஜெயிச்சதுக்கு உதவி புரிந்த வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, தன்னாட்டு வீரர்கள், அவங்களுக்கெல்லாம் சிறப்பு செய்கிறான். யார் யாருக்கெல்லாம் செய்கிறான் அப்படின்னா அந்த பகை மன்னருடைய செருக்கு அழியும்படி வீரப்போர் புரிந்து வீர சொர்க்கம் அடைந்தாங்க இல்லையா, அப்போ அப்படிப்பட்ட அவங்களுக்கு சிறப்பு செய்யணும். அதே மாதிரி போர்க்களத்தில் எதிரிகளை கண்டு பின்வாங்காமல் அந்த எதிரிகளை அழித்தாங்க இல்லையா, அவங்களுக்கு தன்னுடைய வாழ்நாளையே மன்னனுக்கு தரக்கூடிய கொள்கையோட போர்க்களம் சென்று அந்த உயிர் துறந்த வீரர்களுக்கு, அதற்கப்புறம் மாலை சூடியவர்களுக்கு, அதாவது என்ன சொல்கிறது, தன்னுடைய கையில் ஏந்திய வாளுடனே அப்படியே வெட்டுண்டு வீழுமாறு வீழ்த்தி அந்த பகைவர்களை வீழ்த்தி தன்னுடைய தலைமுடியில் வெற்றி மாலை சூடிய வீரர்களுக்கு, அப்போ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சிறப்பு செய்யணும். அப்போது அங்கே அதில் உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த மன்னன் விலை மதிப்பற்ற அந்த பொருள்களை எல்லாம் நிறையவே கொடுத்துட்ருக்கார். அப்போ அந்த நேரத்தில் அங்கே யார் வர்றாங்க அப்படின்னா மாடல மறையவன் அப்படிங்கிற ஒருத்தன் வர்றான். ஒரு மாடலன் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தணன் வருகிறான். என்ன சொல்லி வாழ்த்துறான் அப்படின்னா, எம் வேந்தே வாழ்க, மாதவிங்கிற பெண்ணுடைய காணல் வரி பாட்டுனால கனக விஜயர்களுடைய அந்த முடித்தலையை நெரித்தது அப்படின்னு சொல்லிட்டு கடல் சூழ்ந்த இந்த உலகத்தை வென்று உனக்கு கீழ்ப்படுத்தி ஆட்சி புரியும் அரசே வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது கடல் சூழ்ந்த இந்த உலகையே ஜெயிச்சு உனக்கு கீழ்ப்படுத்தி ஆட்சி புரியும் அரசே வாழ்கன்னு வாழ்த்துறார். அதை கேட்ட அந்த மன்னருக்கு ஒன்றும் புரியலை. அப்போ 4 வேதங்களையும் கற்றுத்தேர்ந்த அந்தணரே, இந்த பகை நாட்டரசர் பலரும் அறியாத நகைப்புக்குரிய செய்தியை நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் சிரிக்கிற மாதிரி ஒரு செய்தி சொன்னீங்க, நீங்கள் சொன்னதனுடைய பொருள் எனக்கு புரியலையே சொல்லுங்கும் போது அப்போது அந்த மாடலமறையன் சொல்கிறான், சோலைகள் நிறைந்த ஒரு குளிர்ந்த கடற்கரை, அங்கே கோவலன் என்ன பண்ணான்னா மாதவியோடு சேர்ந்து கடல் விளையாட்டில் விளையாடிக்கிட்டு இருந்தான். அப்போது மாதவி சில வரி பாடல்களை பாடிக்கிட்டு இருக்கிறா. அப்போ அதை கேட்டு கோவலனுக்கு ஒரு கோபம் சண்டை பிரிஞ்சுட்டாங்க. அதை ஊழ்வினை காரணமாக முன்வினை பயன்னு சொல்லுவாங்க இல்லையா, பிரிஞ்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் கோவலன் என்ன பண்ணிட்டான், மாதவி கூட சேராமல் பிரிஞ்சு போன தன்னுடைய அந்த அந்த முதல் மனைவியாகிய கண்ணகியுடனே போகிறான். அதுக்கப்புறம் அங்கு இருக்காமல் மதுரைக்கு வர்றான். அப்போ அந்த மதுரையில் கோவலனுக்கு வந்து இறப்பு நிகழுது. அந்த இறப்பு நிகழ்ந்த உடனே கண்ணகி வந்து என்ன பண்ணுறான்னா, மதுரையை எரிச்சிட்டு உன்னுடைய நாட்டுக்கு வந்தாள். அப்போ அந்த உன்னுடைய நாட்டுக்கு வந்து இங்கே தெய்வமாக மாறினாள். அதுக்கப்புறம் அவளுக்காக நீ சிலை வடிக்க நீ இந்த கனக விஜயத்திலையில் கல்லேற்றிட்டு வந்த இல்லையா, அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதற்கப்புறம் அந்த மாடல் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதரி அப்படிங்கிற அந்த பெண்கிட்ட தான் அந்த மதுரை மாநகரத்துக்கு வெளியில் புறஞ்சேரியில் அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய அந்த மாதரி அப்படிங்கிற அந்த குலப்பெண், அந்த பெண்ணிடத்துல இந்த கவுந்திடிகள் அப்படிங்கிற துறவி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, மதுரைக்கு வந்த கோவலனையும் கண்ணகியையும் கொண்டு போய் அடைக்கலப்படுத்துகிறாங்க. அப்போ அந்த அடைக்கலப்படுத்திய அந்த அந்த நேரத்தில் அந்த மாதிரி கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க கவுந்திடிகள், இவங்க 2 பேர்த்தையும் நல்லா பார்த்துக்கோ, இந்த கோவலனுக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே அவங்கள அனுப்பி வச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற நேரத்தில் தான் அந்த கோவலன் அந்த சிலம்பு விற்க போய் உயிர் துறக்கிறான். அப்போ இந்த செய்தினால கண்ணகியும் அழுதுட்டு மதுரையை எரிச்சிட்டு போகிறாங்க. அப்போ இதெல்லாம் கேள்விப்பட்டு நம்மகிட்ட அடைக்கலமாக வந்தவங்களும் நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட அந்த அடைக்கல பொருளை காக்கக்கூடிய தகுதி இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு, என்னுடைய நாட்டு அரசன் பாண்டியரசனும் அந்த பெண்ணுக்கு தீங்கிழத்து விட்டானே அப்படிங்கிற நோக்கத்தினால ஒரு ஒரு நள்ளிரவு நேரத்தில் அந்த மாதிரி என்ன பண்ணுறான்னா, தீ குளித்து உயிர் துறந்துடுறாங்க. அதற்கப்புறம் கவுந்தியடிகளும் இந்த செய்தியை கேள்விப்படுறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட தானே மாதிரி கிட்ட ஒப்படைச்சிட்டு தானே போனாங்க. கவுந்தியடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, நான் அவங்க 2 பேர்த்தையும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு தானே அவங்கள கொண்டு வந்து இந்த மாதிரி கிட்ட விட்டுட்டு போனேன். இப்போது அவங்களுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, அந்த கோவலன் கண்ணகி நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அப்போது 2 பேர்த்துடைய தீவினையும் என்னோட இவங்களை கொண்டு வந்து இங்கே நிற்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுந்தியடிகளாகிய அந்த சமண சமய பெண் துறவி என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பிடாமலேயே அந்த உண்ணா நோன்பு இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா உயிர் துறந்து போகிறாங்க. அதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, கோவலன் கண்ணகி நிலைமை புகார் நகரத்துக்கு போகுது. இது எல்லாம் அந்த மாடலன் மறைவன் சொல்கிறான். அங்கே போய் கோவலன் பெற்றோருக்கும் கண்ணகியினுடைய பெற்றோருக்கும் பிற உறவினர்களுக்கும் நான் போய் இந்த மாதிரி கோவலன் இறந்து போனான், கண்ணகி வந்து மதுரை எரித்து விட்டு இந்த மாதிரி சேரநாடு போய் உயிர் திறந்தாள் அப்படிங்கிற செய்தியை சொன்னேன். அப்போ அந்த நேரத்தில் கோவலனுடைய அப்பா அவர் இருப்பார் இல்லையா, அந்த மாசாத்துவான், அவர் மைந்தனாகிய கோவலனுக்கும் மருமகளாகிய கண்ணகிக்கும் இப்படி ஆயிடுச்சே, பாண்டியனு இறந்துட்டான், இது எல்லாம் கேள்விப்பட்டுட்டு இந்த மாசாத்துவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய பெருஞ்செல்வங்கள் எல்லாத்தையும் தானமாக கொடுத்துட்றான். அதற்கப்புறம் அந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த இந்திர விகாரம் அங்கே போய் அந்த கோயில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் அங்கே எல்லாரும் இருக்கிற இடத்துல போய் என்ன பண்ணுனா துறவியாக மாறுகிறான். அதற்கப்புறம் மாசாத்துவனுடைய மனைவி, அதாவது கோவலனுடைய அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய மகன் இறந்த அந்த துயரத்தை தாங்க முடியாமல் ஏக்கமடைஞ்சு அப்படியே அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அதற்கப்புறம் கண்ணகியினுடைய பெற்றோர், அந்த தந்தையான மாநாய்க்கன், அவர் என்ன பண்ணுறாருன்னா, மகள் இப்படி அவளும் இறந்து போயிட்டா, அந்த மருமகனாகிய கோவலனும் இறந்து போனான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனும் என்ன பண்ணுறான்னா, அந்த கண்ணகியினுடைய தந்தையாகிய அந்த மாநாய்க்கனும், அவர்னு சொல்லிடலாம், அந்த மாநாய்க்கனும் என்ன பண்ணுறாருன்னா, புண்ணிய தானங்கள் எல்லாம் செஞ்சுட்டு அவரும் துறவற வாழ்க்கைக்கு போயிடுறார். அப்போ மாநாய்க்கன் மனைவியான அந்த கண்ணகியினுடைய அம்மாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாளுக்கு நாள் மகளை நினச்சி அவங்களும் இறந்து போயிடுறாங்க. தன்னுடைய நல்ல உயிரை அப்பொழுதே நீத்தாங்க. ரொம்ப நாள் மகளை பிரிந்திருந்த அந்த தாய் இந்த மாதிரி மகள் இறந்த அந்த செய்தியை கேட்டுவிட்டு அப்பொழுதே அவங்களும் இறந்து போயிடுறாங்க. அப்போது கோவலனுடைய அப்பாவும் துறவியாக மாறிடுறாரு, கண்ணகியினுடைய அப்பாவும் துறவியாக மாறிடுறாங்க. ஆனால் கோவலனுடைய தாயும் கண்ணகியினுடைய தாயும் 2 பேரும் உயிர் துறந்து விடுகிறார்கள், 2 பேரும் இறந்து போயிடுறாங்க அப்படிங்கிற செய்தியும் இந்த மாடல மறையோன், அந்த மாடலன் என்று சொல்லக்கூடிய மறையவன் அந்த சேரன் செங்குட்டுவனுக்கு தெரிவிக்கிறான். அதுக்கப்புறம் மாதவிக்கு இந்த செய்தி தெரிய வருது. அப்போ அந்த நேரத்தில் மாதவி என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய அந்த அந்த கணிகை குல தொழிலெல்லாம் எதுவுமே செய்ய போதில்லாமல் மணிமேகலை வளர்த்தணும், அதே நேரத்தில் அந்த தொழில் செய்ய அவங்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த மாதவி என்னவா மாறிடுறாங்க அப்படின்னா, துறவியாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற செய்தியும் இந்த சேரன் செங்குட்டுவனிடத்திலே மாடல மறையவன் தெரிவிக்கிறான். அதற்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, இன்னைக்கு பாண்டிய நாட்டினுடைய நிலைமை மாறி போச்சு, அந்த எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோகில் வாழ்ந்த பழையன் அப்படிங்கிற குறுநில மன்னன்
அந்த பாண்டியர்களுடைய காவல் மரமான அந்த வேப்ப மரத்தை அடியோடு வெட்டி வீழ்த்தியவனே, அந்த வெற்றி வேலை ஏந்திய பனம்பூ மாலையை சூடியவனே, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த செங்குட்டுவன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறார். அதற்கப்புறம் மதுரையில் நடந்த நிகழ்வை எல்லாம் சொல்கிறார். மதுரை மூதூர் அரசன் இல்லாமல் இருக்குது. அப்போ வெற்றிவேல் செழியன்னு ஒரு அரசன், அவன் என்ன பண்ணான்னா பொற்கொள்ளர்கள் 1000 பேர், அந்த பொற்கொள்ளன் தானே கோவலன் இறப்புக்கு காரணமானவன். அப்படியாக அந்த பொற்கொள்ளன் வழியில் வந்த ஒரு 1000 பேர்த்த அந்த கண்ணகிக்காக உயிர் பலியாக கொடுத்தான். அவனுடைய புகழ் எங்கேயும் பரவுச்சு. பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கு பிறகு அந்த தென்னாட்டில் அந்த மக்களை காக்கக்கூடிய அந்த வேலையை இப்போ வெற்றிவேல் செழியன் செய்து வருகிறான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்படியெல்லாம் வாழ்த்திக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இரவு பொழுது வர ஆரம்பிக்குது. அப்போது அந்த காலக்கணிதன் அந்த நேரத்தை கணித்து சொல்லக்கூடியவன் வானத்தை பார்க்கிறான். அப்போது பார்த்துட்டு சேரன் செங்குட்டுவன்கிட்ட சொல்கிறாரு, நில உலகை ஆளக்கூடிய வேந்தே, நம்ம வஞ்சி நாட்டை விட்டு வந்து 32 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வாழ்த்துறான். அதற்கப்புறம் சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பாடி வீடு அங்கே மாளிகை மாதிரி அமைச்சிருக்கிறாங்க, அந்த வீட்டில் போய் தங்கிக்கிறான். அதற்கப்புறம் அங்கே தங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் மறுபடியும் மாடலை அழைச்சி சோழ நாட்டை பற்றி விசாரிக்கிறான். அந்த இளவரசர் 9 பேர் இறந்த பிறகு இப்போ சோழ நாடு எப்படி இருக்குதுன்னு கேட்குறப்போ, சோழ நாடு புறாவினுடைய துன்பத்தை தீர்த்த சிவி சக்கரவர்த்தி வாழ்ந்த ஊர், அது மட்டும் இல்லாமல் மிக சிறந்த மன்னர்கள் வாழ்ந்த ஒரு ஊர், அந்த நாடு இப்போ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படி சொன்னதுக்கப்புறமா அந்த மாடல மறையவனுக்கு தன்னுடைய எடைக்கு நிகரான அளவுக்கு அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான்னா, மன்னிக்கணும், அந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுறான்னா 50 துலாம் அளவு பொன் அந்த தங்கத்தை தானமாக கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீ உன்னுடைய நாட்டுக்கு போன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த கனக விஜயர் 2 பேர் தோற்று வந்தாங்க இல்லையா, அப்போ அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் சோழ மன்னர்களுக்கும் பாண்டிய மன்னர்களுக்கும் காட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவனுடைய படை வீரர்களை எல்லாம் அனுப்பி வைக்கிறான். அதற்கப்புறமா அந்த அரசன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய வஞ்சி நாட்டை நோக்கி திரும்பி வருகிறான். இந்த நிலையில் அந்த வேண்மாளுக்கு இன்னும் தெரியல, கணவன் வந்தது தெரியவே இல்லை. தன்னுடைய அந்த அந்தப்புறத்திலே அந்த படுக்கையிலே படுத்திருக்கிறாள். அந்த படுக்கையில் படுத்துட்டு அந்த மேல் பகுதி இருக்கும் இல்லையா, அந்த படுக்கையில் மேல் பகுதி இந்த விதான பகுதியெல்லாம் பார்த்துக்கிட்டு, அதுக்கப்புறம் அவள் படுக்கையை பார்த்தீங்கன்னா அந்த ஆண் அன்னப்பறவையும் பெண் அன்னப்பறவையும் இணைந்திருந்த நேரத்தில் உதிர்ந்த சிறகுகளை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த படுக்கை, அதில் படுத்துட்டு ரொம்ப சோகத்தோடு இருக்கிறா. அப்போ அந்த நேரத்தில் அங்கே வந்த அந்த செவிலியர்கள் இருப்பாங்களே, வயசான அந்த செவிலியர்கள் எல்லாம், உன்னுடைய கணவனை பிரிந்த அந்த துன்பத்தை நீ விட்டுரு, உன்னுடைய கணவன் இப்போவே வந்துடுவான் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறாங்க. அப்போ அந்த நேரத்தில் குறிஞ்சி பாட்டு, அந்த ஒவ்வொரு நிலத்துலையும் அந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு நிலத்தில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பாண்டிய மன்னன் இறந்து போய் இப்போது அந்த கண்ணகி தெய்வமாக மாறிவிட்டால், அந்த கண்ணகிக்காக சிலை கொண்டு வருவதற்காக அந்த சிலை வடிக்க கல் கொண்டு வந்த அந்த சேரனை வாழ்த்துகிறார்கள். அப்படியாக அவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்த்துறாங்க. அந்த 4 நிலத்தை சார்ந்தவங்களும் வாழ்த்துகிறார்கள். இப்போ வாழ்த்துனதுக்கப்புறமா இந்த சேரன் செங்குட்டுவன் என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய வஞ்சி நாட்டுக்கு வர்றான். தன்னுடைய படை பரிவாரங்களோட தன்னுடைய நாட்டுக்குள்ளே அப்படியே யானை படையின் மீது அமர்ந்து அப்படியே வர்றான். எல்லாருமே அந்த தலைநகரத்தில் இருக்கிற எல்லாருமே வரவேற்கிறார்கள். அப்படிங்கிறதோட இந்த நீர்ப்படை காதை நிறைவடையுது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.